இனிமே உருளைக்கிழங்கு பொரிச்சா இந்த மெத்தடை தவிர வேற எந்த மெத்தடு யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இப்ப வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு சின்னதா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிளகு இருந்தா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். அடுத்ததா உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு உளுந்து இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு 4 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கை எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோட சூப்பரா கலர்ஃபுல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி போடும்போது சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே விட்டுருங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு உருளைக்கிழங்கு நல்லா செட் ஆயிட்டு உருளைக்கிழங்குமே சூப்பரா நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல மசாலா எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லா செம்மையா செட் ஆயிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல ஸ்பைசியா கிரிப்ஸியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.